சிவகங்கை கோட்டத்தினுடைய 14வது கோட்ட மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே மற்றும் இந்த ஏஐடிடிசி கோட்ட மாநாடு முச்சங்கங்களின் கூட்டு மாநாடு போன்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சிவகங்கையினுடைய கோட்ட செயலாளர் அண்ணன் செல்வன் அவர்களே, மாநில தலைவர் தோழர் ராமசாமி அவர்களே, ஜிடிஎஸ் ஊழியர்களுக்காக பெற்று தரவே கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில செயலாளர் அண்ணன் சாந்தமூர்த்தி அவர்களே, முன்னாள் மாநில செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்களே மற்றும் அஞ்சல் 3 அஞ்சல் 4 உள்ள தோழர்களே தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் கோவில்பட்டி கோட்டத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக துவக்கி உரையாற்றிய மூத்த தோழர் கே செல்வராசர் அவர்கள் நம்முடைய சங்கம் எவ்வாறு உருவானது, அதனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது என்று ஒரு 20 நிமிஷம் நம்ம எல்லாம் திகைக்கும் அளவிற்கு சிறப்பாக அவர் நமக்கு விளக்குரையாற்றினார்கள். அவர்களுக்கு கோயில்பட்டி கோட்டத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாநில மாநாடு எல்லாவற்றிற்கும் செல்வராசர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நமது மூத்த தோழர் சேவூர் பாண்டியன் சார் அவர்களும் கலந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் அதிக மாநில மாநாட்டில் கண்டிருக்கின்றேன். அதே போன்று இன்று சிவகங்கை கோட்டத்தில் அவர்கள் உங்களுக்கு உறுதியிருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோயில்பட்டி கோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா கோயில்பட்டி கோட்டத்தில் ஏஐடிடிஸும் என்எப்பியும் எதிரும் புதிருமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே இருக்கின்ற மாநில செயலாளர் கண்ணன் அவர் ஒரு குறிப்பிசம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக நம்ம ஜிடிஎஸ் ஊழியர்கள் அவருக்கு பிடிக்காது. அப்படியே பிடித்தால் அவர் கைவசம் எல்லாருக்கும் போனால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிறார். அதற்கு நாங்கள் இதுவரை உடன்படுவதாகவும் இல்லை. இப்போ என்ன நம்மளோடு வந்த பிறகு கொஞ்சம் பேசுவார். பேசினாலும் அவருடைய விசப்பத்தன்மையான பேச்சு தான் இருக்கும். நல்ல பேச்சு அப்படி இருக்காது. இருந்தாலும் காலம் சரியாக வரும்போது இணையலாம் என்று பொறுமையோடு காத்திருக்கின்றோம். இந்த வெல்ஃபேரில் முருகன் ஒரு சொன்னார். இந்த பிபிஎம்முக்கு டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஏபிபிஎம்முக்கு கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்த அந்த மொபைலும் இப்போ அந்த பிஎம்பி ஆப்பும் இல்லை, அது போயிடுச்சு. கேட்டால் அவங்களுடைய சொந்த மொபைலில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாநில செயலர் சொன்னார் 350 500 தானங்க. இருந்தாலும் ஒரு சில அந்த பணி ஓய்வு வருகின்ற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த பட்டன் போர்டு தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் கமிட்டியிலேருந்து ஒரு 20,000 எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து 10,000 தருவதாக நம்ம கமிட்டி மெம்பர் சொல்கிறாரு. உண்மையிலே அது சந்தோஷம். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் தெரியாது. இப்போ தான் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு இந்த ஃபோன் நம்ம சொந்த ஃபோனை வாங்கணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் வரும்போது தான் நமக்கு அந்த எண்ணம் வருது. அந்த 20,000 மாற்றுவதற்கு மாநில செயலாளர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து பேச வாய்ப்பளித்தவருக்கு தலைமை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்ஃபேர் கம்பெனிலேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டோம்னா இறுதியாக நமக்கு 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பண்ண ஆளுங்கிறது ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. 5,000 9,000 அது கிடைக்காது. கண்டிப்பாக வெல்ஃபேர் கம்பெனிலேருந்து ஏதாச்சும் ஒரு சலுகை வாங்கிக்கிட்டோம்னா இன்னைக்கு ஃபோனுக்காண்டி 10,000 வாங்குகிறோம். அதுக்கு 10% வட்டி சும்மா கொடுக்கல. அதனால அந்த ரூபா இழக்கப்படாம எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் 45 சர்வீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு 9,000 வரலன்றத சொல்லக்கூடாது. அதையும் வெல்ஃபேர் கம்பெனி நம்பர் சொல்லணும். அடுத்ததாக முன்னாள் கோட்ட செயலாளர் மற்றும் ஆசிரியர் பி மலைராஜ் அவர்களை வாழ்த்து வழங்கலாம் கேட்கும்போது ஏஐடிடிஎஸ்னுடைய மாநில உதவி செயலாளரும் கோவில்பட்டியினுடைய கோட்ட செயலாளருக்கான அருமை தோழர் பிச்சை அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.